கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய கரம் ஊழியத்தின் சார்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 63 அதிகாரம் 3 ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த வசனமாக, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது வனாந்தரத்தில் இருந்து எழுதின இந்த பாடல். தாவீது வனாந்தரத்தில் தனிமையிலும் ஆபத்திலும் இருந்தபோது இந்த வார்த்தைகளை அவர் எழுதுகிறார். உயிருக்கு ஆபத்தா இருந்தாலும் தேவனுடைய கிருபை, அன்பு, இரக்கம், உண்மைத்தன்மை வாழ்க்கையை விட மேலானது என்று அவர் உணர்ந்தார். அதனால் எந்த சூழ்நிலையிலும் தேவனை துதிக்க அவர் தீர்மானித்தார். தேவனுடைய கிருபை வாழ்க்கையின் மிக பெரிய செல்வம். சூழ்நிலைகள் மாறினாலும் தேவனுடைய அன்பு மாறாதது. தேவனுடைய கிருபை நம்பிக்கையும் சமாதானத்தையும் தருகிறது. கிருபையை அனுபவிப்பவர் நன்றியுடன் தேவனை துதிப்பார். உண்மையான சந்தோஷம் தேவனுடைய பிரசன்னத்தில்தான் உள்ளது. வாழ்க்கை பயன்பாடு, உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் இருந்தாலும் தேவனுடைய கிருபை உங்களை தாங்கும். அந்த கிருபை நினைத்து தினமும் நன்றியுடன் தேவனை துதிப்போம். அவர் கிருபை உள்ளவர். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என்று என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சங்கீதக்காரனாகி தாவீது வனாந்தரத்திலிருந்து சொன்ன வார்த்தையை நாம் நினைத்து, இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஒரு சிறிய பாடலை பாடி நாம் ஜெபிக்கலாம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனாய் நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடம் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்.
நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமேன். ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளில் கர்த்தாவே உம்மை போற்றவும் துதிக்கவும் உடைய வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் தியானிக்கவும் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சங்கீதக்காரனாகி தாவீது பாடின அந்த சங்கீதத்தின் மூலமாக ஆண்டவரே, எங்களுடைய ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை எங்களுக்கு நல்லது என்பதை நாங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். எந்த சூழ்நிலைகளும் எந்த பிரச்சனைகளும் கண்ணீர்கள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை கர்த்தாவே விடுவித்து பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆனாலும் கர்த்தர் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் தந்த கிருபைக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தின் தேவைகள் அனைத்தையும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கையிட்டு சேர வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனிக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய திருமண தடைகள் மாறட்டும். அதே போல் ஆண்டவரே, வேலையில்லாத பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை நீர் அடையாளத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. தேசத்தில் ஒரு அற்புதத்தை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு உடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே, என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் கர்த்தாவே கிருபை நல்லது என்று கண்டுகொண்டு உங்கள் உதடுகளினால் உம்மை துதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. மாதம் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்பட கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.